So in the video நம்ம பார்க்க போகிற subject is light. So light நம்மளோட புக்கில் volume 3 and term 3ல கொடுத்துருப்பாங்க. Okay. So light, the primary source of light is nothing but sun. Sunlightல இருந்து தான் நமக்கு மேஜராக பூமிக்கு லைட் கிடைக்குது. Right. So natural source of sunlight is sunlight. Okay. So apart from that நம்ம lamps யூஸ் பண்ணுவோம். Light, lamps, LED bulbs, okay, tube lights இதெல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம ஆர்டிஃபிஷியல் சோர்ஸ் ஆஃப் லைட். ஓகே, ஸோ லைட் ட்ராவல்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன். ரைட், ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்து தான் லைட் எப்போவுமே ஃபாலோ பண்ணுவோம். லைட் வாட்டர் மாதிரி அது வளைஞ்சு நெளிஞ்சுலாம் வேறு பார்த்து எடுத்துலாம் போகாது. ஓகே, லைட்டோட பார்த்தை நம்ம டேர்ன் பண்ணணும், டைரெக்ஷனை மாற்றணும்னா நம்ம மிரர்ஸ் யூஸ் பண்ணி தான் மாற்றணும். ஸோ லைட் இப்படி ட்ராவல் பண்ணும்போது இங்கே ஒரு மிரர் வச்சுக்கலாம். ரைட், இங்கே மிரர் வச்சோம்னா லைட்டோட பாத் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஜஸ்ட் அ மினிட், ரிஃப்ளெக்ட் ஆகும், இப்படி ஆகும். ரைட், இங்கே ஒரு மிரர் வச்சு இங்கே இருந்து வேறு பக்கம் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். ஓகே, இங்கே ஒரு மிரர் இப்படி வச்சு எதாவது லைட்டோட டைரெக்ஷன் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். பட் எந்த டைரெக்ஷனில் நம்ம சேஞ்ச் பண்ணாலும் லைட் ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும்தான் ட்ராவல் பண்ணும். ரைட், இந்த மாதிரி இர்ரெகுலரான பாத்துலாம் லைட் ட்ராவல் பண்ணவே பண்ணாது. ஓகே, ஸோ இதை மனசில் வச்சுக்கோங்க. நான் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா பிளேன் மிரர்ஸ். ஸோ பிளேன் மிரர்ஸில் இது ஒரு பிளேன் மிரர். ரைட், மிரர்ஸில் நிறைய டைப் மிரர்ஸ் இருக்குது. ரைட், இது ஒரு ரெகுலரான பிளேன் மிரர். பிளேன் மிரர்னால் எந்த விதமான ஷேக் பிரேக்கிங் இல்லாமல் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். ஓகே, ஸோ பிளேன் மிரரை பற்றி படிக்கும்போது ஒரு நார்மல் லைன் நம்ம ட்ரா பண்ணிக்கணும். ரைட், நார்மல் லைன் நம்ம ரெஃபரன்ஸ்க்காக இது போட்டுக்கிறோம். ஸோ நார்மல் லைன் இந்த பிளேன் மிரர் கூட ஒரு 90 டிகிரி கிரியேட் பண்ணும். ஓகே, ஸோ அதனால தான் இது நார்மல் லைன் அப்படின்னு பேர். இப்போது நம்மக்கிட்ட ஒரு டார்ச் லைட் இருக்குது. இது ஒரு டார்ச் லைட் அப்படின்னு நினச்சிக்கோங்க. டார்ச் லைட். ஓகே, சுவிட்ச் இங்கே இருக்குது. இங்கே டார்ச் லைட் ஆன் பண்ணோன்னே லைட் எரியுது டார்ச் லைட்டில். ஸோ இதிலேருந்து நிறையா லைட் ரேஸ் வரும். பட் ஒரே ஒரு ரே மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ரே இந்த டார்ச் லைட்லேருந்து நேராக இந்த மிரரை நோக்கி வருது. இப்படி இது மீட் பண்ணுற இடம் இந்த நார்மல் லைன், இந்த லைட் அண்ட் இந்த மிரர் மூணுமே ஒரே இடத்துல மீட் பண்ணுது. ஓகே, இது மீட் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடுது. ஓகே, ஸோ இந்த லைன் டார்ச் லைட்லேருந்து வர இந்த ரேக்கு பேர் இன்சிடென்ட் ரே. இன்சிடென்ட் ரே. ரைட், இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி போகிற இந்த ரேக்கு பேர் ரிஃப்ளெக்டட் ரே. ஓகே, இப்போ ரொம்ப நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த இன்சிடென்ட் ரே அண்ட் இந்த நார்மல் லைன் இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற ஆங்கிள் அதே என்ன ஆங்கிள் இருக்கோ அதே ஆங்கிள் தான் இது ரிஃப்ளெக்டட் ரேக்கும் இந்த நார்மல் லைனுக்கும் இருக்கும். ஓகே, இது 30 டிகிரிஸ்னால் இது கண்டிப்பாக 30 டிகிரி தான் இருக்கும். இது 35 டிகிரியாக இருந்தால் கண்டிப்பாக இது 35 டிகிரியாக தான் இருக்கும். இது 40 டிகிரியாக இருந்தால் இது 40 டிகிரியாக இருக்கும். ரைட், ஸோ வாட் எவர் த ஆங்கிள், ஸோ ஆங்கிள் பிட்வீன் the incident ray and the normal line is equal to the angle between the reflected ray and the normal line. Okay, so always remember light எப்பவுமே straight line தான் ஃபாலோ பண்ணும். ஒரு மிரர் இருந்துச்சுன்னா அந்த மிரரில் பட்டு லைட் ரிஃப்ளெக்ட் ஆகி வேறு டைரக்ஷனுக்கு திரும்பும். நேச்சுரலாக லைட்னால பெண்ட் ஆக முடியாது, திரும்ப முடியாது. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை வச்சு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.